ரொம்ப வெயிட் பண்றான் பாட்டும் ஆடியன்ஸ். இப்போ நீங்க உள்ள அடுத்த படத்துக்கு இப்போ இந்த குறிப்பிட்ட மாவட்டம் 5 மாவட்டம் உள்ள போல பஸ் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? இது கிட்டத்தட்ட 2000 கணக்கான இளைஞர்கள் நாங்க கோல்டு விஐபி கேட்கலங்க, சாதாரண சில்வர் டிக்கெட் தான். பசங்களுக்கு சாதாரண சில்வர் டிக்கெட் தான் நாங்க கேட்டோம். சில்வர் டிக்கெட் கொடுத்தோம் நீ உள்ளனா. சென்னையில் நடைபெற்ற இட்லி கடை இசை வெளியீட்டு விழாவிற்கு தாமதமாக வருகை தந்த ரசிகர்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சில்வர் பாஸ் வைத்திருந்த நிலையில் சற்று காலதாமதம் ஆனதால் போலீசார் உள்ளே செல்ல அனுமதி மறுப்பதாகவும் தாங்கள் விஜய் ரசிகர் என்றாலும் தனுஷை பார்க்க வந்ததாகவும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அப்பா அம்மா கால விழு கூட அவன் தயங்குவாங்க. போயிட்டு அவரு காலில் வீந்து பெறல்றன என்னங்க காரணம்? அவரை பார்த்து வளர்ந்த பசங்க எல்லாம் அவன் சேலம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருப்பத்தூர் அங்க இருந்து வந்திருக்காங்க. அவன் என்ன பண்ண அவசியம்? அவன் சரக்கு அடிச்சுட்டு கறி வாங்கி அடிச்சு வீட்டுல போட்டு தூங்கிருப்பாங்க. எதுக்கு இவ்வளவு வந்து இங்க நான் காவல்துறையை தப்பே சொல்ல, காவல்துறை வேலை செய்யறாங்க. மாவட்ட தலைவரை நான் கேட்கிறேன். சேலம் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், நெல்லை மாவட்டம் இருக்கிற மாவட்டம் எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். எதனால நீங்க வந்து பாஸ் எது கொடுக்குற? பாஸ் எது கொடுக்குற? இத்தனை பாஸ் நீ கொடுத்துருக்க, இவ்வளவு பாஸ் கொடுத்துருக்க, கிட்டத்தட்ட 2000 பேர் பாஸ் வச்சு நிக்கிறான். நீ பாஸ் எதுக்கு நீ கொடுக்குற? பாஸ் நீ கொடுக்க கூடாது. லாஸ்டா ஒன்னு சொல்லி கதவு உடைக்கப்படும், மேல ஏறப்படும், அது ரூல்ஸ் மீறப்படும். ஆனா மாவட்ட தலைவர் டிக்கெட் வாங்கி அவர் குந்தாப்புல உட்காந்துட்டாங்க. எல்லா மாவட்ட தலைவர் நாங்க இங்க தெரியாது, அவங்க உள்ள ஜாலியா இருக்காங்க. நாங்க இங்க கிடக்குறோம் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே ஓடிட்டு சோறு தின்னங்க. இப்போ ஒரு சோறு தின்னங்க. ஆளே இல்ல. விஜய் ரசிகர் இருக்கு, அஜித் ரசிகர் இருக்கு, சிம்பு ரசிகர் எல்லாத்துக்கும் ஃபேன்ஸ் இருக்கு. அவன் அந்த ஒரு ஆடியன்ஸுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்றான் பாட்டும் ஆடியன்ஸ். இப்போ நீங்க உள்ள அடுத்த படத்துக்கு இப்போ இந்த குறிப்பிட்ட மாவட்டம் 5 மாவட்டம் உள்ள போல பஸ் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்த படத்துக்கு வராது. நீங்க யூடியூப்ல என்னென்ன ரீல்ஸ் எவ்வளவு உங்களுக்கு டெவலப் பண்ண ரீச் ஆக முடியுமோ நீ போடுங்க. அடுத்த படத்துக்கு கள்ளக்குறிச்சில இருந்து பஸ் கிளம்பாது, சேலத்துல இருந்து பஸ் கிளம்பாது, நெல்லையில இருந்து பஸ் வராது, திருப்பத்தூர் எந்தெந்த மாவட்டம் இருக்காங்க இந்த பஸ்ஸே வராது. இப்போ இது யார் ஸ்டெப் எடுக்கணும்? மாவட்ட தலைவர். அவர் தான் டிக்கெட் கொடுக்குறாரு. இத்தனை டிக்கெட் கொடுத்து நீங்க வாங்கன்னு உள்ள வர வச்சுட்டு அவர் மட்டும் உள்ள குந்தாமல உட்காந்துக்கிட்டா இப்ப இத்தனை பேர் டிக்கெட் வச்சுக்கிட்டு கேள்விக்குறியா இருக்குல்ல. இத்தனை பேர்த்தோட ஒரு இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல அங்க எவ்வளவு பேர் நிக்கிறோம் தெரியுமா? இப்போ இந்த ஆதங்கம் வந்து நான் இதோட இப்போ 4 வச்சு பேட்டி கொடுக்குறேன். நான் எப்பயுமே ஆடியோ வச்சு முடிச்சுட்டு 11:30 மணிக்கு 12 மணிக்கு எல்லா சேனலும் பேட்டி கொடுப்பேன். தலைவர் எப்படி பேசினாரு என்ன பேசினாரு அவ்வளவு நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பேன். ஆனா என்ன உள்ளே 8-9 வருஷமா நான் வந்து 8-9 வருஷமா நான் வந்து தனுஷ் ஃபேன்ஸுக்காக மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒவ்வொரு ஆடியன்ஸும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா என்னையே நீ உள்ளங்கும் போது நீ எதுக்கு நீ மாவட்ட தலைவர்? தொண்டர் அததான் சொல்றேன். நீங்க அததான் நாங்க கேட்கிறோம். நாங்க கோல்டு விஐபி நாங்க கேட்கலங்க, சாதாரண சில்வர் டிக்கெட் தான். பசங்களுக்கு சாதாரண சில்வர் டிக்கெட் தான் நாங்க கேட்டோம். சில்வர் டிக்கெட் கொடுத்தோம் நீ உள்ளனா சரி இருக்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இங்க இத்தனை பேர் இருக்காங்க. இத்தனை பேர் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் பழைய ஆளுங்க தான். எல்லாம் 7-8 வருஷம் வந்துட்டு இருக்கோம் தான். அப்போ உள்ள இருக்கவங்க பழைய ஆளா? உள்ள இருக்கவங்க புது ஆளா? ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.